விவர்ஸ், நான் தான் உங்கள் துர்கா பிரகாஷ் பேசுகிறேன். நான் யூடியூப்பில் சில விஷயங்களை சொல்கிறதா இருக்கேன். இப்போது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பத்திலேயே நான் தொடங்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது எனக்கு தெரியல. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூடியூப் வீடியோஸ் தான் பார்ப்பனோ தவிர எனக்கு யூடியூப்பில் வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னோடய பிரதர் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தான். நான் என்னோடய லைஃப் பற்றின விஷயங்களை சொல்லணும்னு நினச்சது அடுத்த விஷயம். ஆனால் நான் யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாலேயே ஓப்பன் பண்ணலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் என்னோடய டீனேஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்குமே என்னோடய திறமைகளை நான் வெளிக்காட்டணும்னு நினச்சேன். நான் படிக்கும்போது, நான் லைஃப்பை ரன் பண்ணும்போதெல்லாம் நான் எனக்குள்ளே சில திறமைகள் இருந்தது. நல்ல ட்ராயிங் பண்ணுவேன், நல்ல கோலம் போடுவேன், சூப்பராக நான்வெஜ் சமைப்பேன், அப்புறம் நல்ல நீட்னஸாக வேலை பார்ப்பேன், வீட்டை சுத்தமாக வச்சுப்பேன். அப்புறம் நான் அழகாக செடி வளர்ப்பேன். என்னோடய எய்மே அழகாக செடி வளர்க்கணும், அது பெருசாக்கணும், அதுங்க நல்ல பூ பூக்கும், நிறைய செடி வைக்கணுங்கிற ஒரு ஆசை தான். அப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அப்புறம் அழகாக ட்ராயிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல், சமைக்கிறது மட்டும் இல்லாமல், ஸ்போர்ட்ஸில் இருந்தது மட்டும் இல்லாமல், நல்லா என்னோடய ஃபேமிலியில் நான், என் ஹஸ்பண்ட், என் பசங்க எல்லோரும் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவோம், காமெடி பண்ணிப்போம், ஹாப்பி ஜேர்னி போவோம், லாங் ட்ரைவ் போவோம், நிறைய விஷயங்கள். அப்போலாம் எனக்கு இதை பற்றி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய லைஃப்பில் நான் என் லைஃப்பை ராங்காக தேடிக்கிட்டதுனால இவ்வளவும் என்னோடய லைஃப்பில் நான் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் என்னால் முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஆனால் எனக்குன்னு சில நண்பர்கள், என்னோடய பசங்களும் நாங்களும் சேர்ந்து வீடியோஸில் யூடியூப் சேனலில் வீடியோஸ் ஷார்ட்ஸு பார்க்க ஆரம்பித்தோம். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த வீடியோஸு ஃப்ரெண்ட்ஸ் நேமெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க எல்லாரையும் நான் ரொம்ப லைக் பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு இருந்தால் என்னோடய சொந்த ஊருக்கு நீங்கள் வரணும். என்னோடய கதைகளை நான் யூடியூப் மூலயமா சொல்லிகிட்ருக்கேன். அந்த யூடியூப் மூலயமா என்னோடய லைஃப்பை நீங்கள் கேட்பீங்க, பார்ப்பீங்க. எனக்கு முகம் காட்டணும்னு ஆசை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய யூடியூப் சேனலோட ஃப்ரெண்ட்ஸோட நேமெல்லாம் என்னோடய பசங்களும் ஃபேமிலிஸில் நாங்களும் ரொம்ப லைக் பண்ணுவோம். அவங்க பேரை சொல்கிறோம் பாருங்கள். ஃபயாஸ் மோனி, அஸ்வின் சாரு, மணிகனி, துர்கா காந்தி, மதனி சமையல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் மதனி சமையல் பிடிக்கும். அவங்க சமைக்கிற விதம் பிடிக்குமோ இல்லையோ, அவங்க சமைச்சதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிடுவாங்க பாருங்க. அவங்க வாயை பார்த்தோன்னே எங்களுக்கு ஃபேமிலிக்கே எச்சு ஊறும். உடனே என்னோடய வீட்டுக்கார் நான்வெஜ் எடுக்க போயிடுவார். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உதயா சுமதியை ரொம்ப பிடிக்கும். அவங்க மேரேஜ் பண்ண லைஃப்லேருந்தே நான் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பேன். ஆனால் வீடியோவில் எனக்கு லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஆனால் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னோடய ஒர்க்கை முடித்ததுக்கு ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் ஒவ்வொருத்தரோட வீடியோ பார்த்துட்டு தான் படுப்பேன். நாகாஸ் மீடியாவை பார்ப்பேன். ஏன்னா அவங்க நமக்கு டிப்ஸு கொடுப்பாங்க, நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு சில ஹெல்த்தி சொல்லுவாங்க. அதனால் அவங்களையும் பார்ப்பேன். பிரியன் ஃபேமிலி காமெடி ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அந்த மாதிரியான ஃபேமிலி தான். ஆனால் அது எனக்கு வெளிவிடணும்னு தெரியல. அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பணமட்டை சேனல் யூடியூபை ரொம்ப பிடிக்கும். அதை அவர் ரொம்ப விரும்பி பார்ப்பார். அதோட கடைசியாக என்னோடய அக்கா, என்னோடய அம்மா, கோவை மீரா ஃபேமிலி, அந்த யூடியூப் சேனலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லைக் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாரையும் எனக்கு சந்திக்கணும்னு ஆசை, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொன்னவங்களில் யாருக்காவது இந்த வீடியோஸ் நீங்கள் கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதை அந்த நேம்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். எங்கள் சொந்த ஊருக்கு வரணும். நாங்கள் உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்களை சந்திக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. நான் மீண்டும் என்னோடய யூடியூப் சேனலை
நான் என்னோடய நிலைகளை சொல்ல ஆரம்பிப்பேன். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய், see you.